தமிழ் சினிமா பிரபல மூத்த இயக்குனரான இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களினுடைய மறைவு செய்தி சமீபத்தில் வெளிவந்து ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப பெரிய பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்துச்சு. இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்கள் கடந்த சில மாதங்களாகவே உடல்நலக்குறைவால் மிகவும் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. அடிக்கடி அவர் சிகிச்சை பெறக்கூடிய காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளிவந்து ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இப்படிப்பட்ட சூழலில் பாரதிராஜா அவர்கள் திடீரென உயிரிழந்து போயிருக்கார் அப்படிங்கிற செய்தியை நிறைய பேர் வதந்தியாக பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழலில் தான் அவருடைய குடும்பத்தினர் ஒரு முக்கியமான தகவலை தெரிவிச்சிருக்காங்க. தமிழ் சினிமா திரையுலகத்தில் 16 வயது நிலை திரைப்படத்தின் மூலமாக அறிமுகமாகி ஒரு புரட்சியவே ஏற்படுத்தினவர் தான் இயக்குனர் இமயம் பாரதிராஜா. இன்றைக்கி தமிழ் சினிமாவினுடைய தூண்களாக இருக்கக்கூடிய ரஜினிகாந்த், கமலஹாசன், ஸ்ரீதேவி ஆகியோருடைய திரை வாழ்வில் 16 வயது நிலை திரைப்படம் ஒரு முக்கிய திருப்பு முனையாக அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ராதிகா, கார்த்திக் உள்ளிட்ட பல நடிகர்களை அறிமுகப்படுத்தின பெருமை பாரதிராஜா அவர்களுக்கு தான் உண்டு. இவர் இயக்குன திரைப்படங்களான கிழக்கே போகும் ரயில், மண்வாசனை, முதல் மரியாதை, கடலோர கவிதைகள், அலைகள் ஓய்வதில்லை உள்ளிட்ட பல திரைப்படங்கள் இன்றைக்கி தமிழ் சினிமாவின் பொக்கிஷமாக இருந்துக்கிட்டு இருக்கு. சில மாதங்களுக்கு முன்னால் அவருடைய ஒரே மகனான மனோஜ்குமார் பாரதிராஜா அவர்கள் திடீரென மாரடைப்பால் உயிரிழந்து போனார். அந்த செய்தி ஒட்டுமொத்த தமிழ் சினிமா திரையுலகத்தையே உலுக்கி போட்டுருச்சு. அது மட்டும் இல்லாமல் இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்கள் மன ரீதியாக, உடல் ரீதியாக ரொம்பவே கடுமையாக பாதிக்கப்பட்டார். அந்த வேதனையில் இருந்து அவர் இன்னும் மீளவில்லை. அதனால தான் சமீபத்தில் மலேசியாவில் இருக்கக்கூடிய தன்னுடைய மகள் வீட்டில் ஓய்வு எடுத்துகிட்டு வந்தார். அதுக்கப்புறமா சென்னைக்கு திரும்பின பாரதிராஜா அவர்களுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டுச்சு. அதனால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தொடர்ந்து 3 நாட்கள் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்துச்சு. இப்படிப்பட்ட சூழலில் தான் பாரதிராஜா அவர்கள் உயிரிழந்து போயிட்டாரு அப்படிங்கிற நிறைய வதந்திகள் வெளிவர ஆரம்பித்தது. அதனால் அவருடைய உடல்நிலை குறித்து சரியான தகவல்கள் அவருடைய குடும்பத்தினர் மூலமாக மட்டும்தான் தெரிவிக்கப்படும். அவர் குறித்து வெளிவரக்கூடிய எந்த செய்திகளையும் எந்த வதந்திகளையும் நம்ப வேண்டாம் அப்படின்னு இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களினுடைய குடும்பத்தினர் சார்பாக தெரிவிச்சிருக்காங்க. இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்கள் சீக்கிரமாக குணமடைஞ்சு திரும்பி வரணும் அப்படின்னு திரையுலகினர் பலரும் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க.